நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல கதையோட கரு என்னன்றதா சொல்லிடுறேன். ராகவன்னு ஒரு பையன் இருக்கான். இவனுக்கு 26 வயசு ஆகுது. இவன் எப்படியாவது யூபிஎஸ்சி எக்ஸாம கிளியர் பண்ணிடணும், ஒரு பெரிய அதிகாரியா மாறணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறான். ஒரு சூழல்னால ஒரு விதவை வீட்டுல இவன் தங்குறான். அவங்க பேர் அர்ப்பிதா அப்படின்றது. அவங்க வீட்டுல அவங்க கூட சேர்ந்து தங்குனதுனால பெரிய பிரச்சனை ஏற்படுது. அதுக்கப்புறம் இவன் நினைச்ச விஷயத்த அச்சீவ் பண்ணானா, அர்ப்பிதாக்கு என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற எல்லார்கிட்டையும் இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இந்த வீடியோக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே ராகவன்ற ஒரு இளைஞனை காட்டுறாங்க. இவனுக்கு ஏறவரை 26 வயசு ஆகுது. இவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கிராமத்துல இருக்காங்க. இவன் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கான். ஏன்னா இங்கதான் எக்ஸாம் சென்டர் இருக்கும், அதே மாதிரி வந்து ட்ரைனிங் சென்டர்லாம் இருக்கும். இவன் படிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை கிராமத்துல பார்த்திருப்பான். இங்க வந்துமே இவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா பேரண்ட்ஸ் நம்ம கஷ்டப்படுத்த கூடாது, நம்மளே வந்து நமக்கு தேவையான காசை சம்பாரிச்சுக்கலாம்ன்ற மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டே தான் எக்ஸாம்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு முக்கியமான எக்ஸாம் வரப்போகுது. இந்த மாதிரி நிலைமையில இவன் மலையில மாட்டிக்கிறான். கொடை கிடன் எதுவுமே இவன் கிட்ட இல்ல. இப்ப மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. சரி ஒதுங்கலான்னு பார்த்தா ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்ல. இவனுமே இப்ப நல்லபடியா இருக்கணும். ஏன்னா ஜுரம் கீரம் வந்துட்டா பிரச்சனை. 2 நாள்ல எக்ஸாம் வரப்போகுது. இவனும் நனையக்கூடாது. இதை தாண்டி இவன் வந்து நோட்ஸை பார்த்து பார்த்து எடுத்திருப்பான். இதெல்லாம் நல்லா படிக்கணும்ன்ற மாதிரி நோட்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்திருப்பான். அந்த புக்குமே இருக்குல்ல, அது நனைஞ்சிட்டாலும் பிரச்சனை. என்னடா பண்றது, இப்படி மாட்டிக்கிட்டுமே, மழை இவ்வளவு வரும்னு நம்ம எதிர்பார்க்காம விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி இவனே வந்து பயங்கரமா திட்டிக்கிறான். அதாவது நீ கவனமா இருந்திருக்கணும், இன்னும் கவனமா இருந்திருக்கணும்ன்ற மாதிரி இவனே திட்டிக்கிறான். இப்ப எங்கேயாவது ஒதுங்கணும்ல, ஒதுங்குற மாதிரி கூட இடம் இல்ல. அதாவது எங்க ஒதுங்கினாலுமே சரி மழை சாரல் படதான் செய்யுது. இந்த மாதிரி நிலைமையில தான் அங்க இருக்க ஒரு வீட்டை பாக்குறான். இவங்க கிட்டதான் உதவி கேட்கணும்ன்ற மாதிரி வேகமா அந்த வீட்டுக்கிட்ட வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். வரேன்ற மாதிரி ஒரு பெண்ணோட சவுண்டு கேக்குது. அவங்களுமே வந்து கதவை திறக்கிறாங்க. அவங்க வந்து ஒயிட் சாரியில தான் இருக்காங்க. அவங்க பேர் அர்ப்பிதா அப்படின்றது. இவனுமே வந்து இவங்க விதவை போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க விதவையா தான் இருப்பாங்க. ரீசெண்டா ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. ஹஸ்பண்டோட வீடா தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஹஸ்பண்டை நம்பி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. காதல் கல்யாணமா தான் இருக்கும். சோ வந்து இவங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஹஸ்பண்ட் இறந்து போனதுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. கடைசி 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் இறந்துருப்பாரு. இவங்க தனியா தான் இருந்துட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. இவங்களுமே வந்து என்ன ஏதுன்னு கேட்கும் போது மழை பெஞ்சிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி இவரோட நிலைமையெல்லாம் எடுத்து சொல்றாரு. இவங்களுமே வந்து அனுமதிக்கிறதா வேணாமான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஊர்க்காரங்க ஏதாவது தப்பா பேசிட்டா என்ன பண்றது, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறத யாராவது பார்த்து ஊருக்குள்ள ஒவ்வொன்னு பேசிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள நிறைய ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல சரி வாங்கன்ற மாதிரி கதவை திறந்து உள்ள கூப்பிடுறாங்க. இவர் தான் நிறைய நனைஞ்சிட்டார்ல, அதாவது ஒரு 70% நனைஞ்சிருப்பாரு. இவர் இந்த நிலைமையில இருந்தாருன்னா இவருக்கு பிரச்சனைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவரோட கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கு, நான் நனைஞ்சிடக்கூடாது, நான் நனைஞ்சா கூட பரவாயில்ல மேனேஜ் பண்ணிப்பேன், ஆனா என்னோட புக்கெல்லாம் நனைஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசியிருப்பாரு. இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா இவருக்கு டீ எல்லாம் ரெடி பண்ணி தந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நீங்க ஃப்ரீயா உட்காந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ட்ரெஸ்ஸை மாத்தணும்னா மாத்திக்கோங்க, என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் இருக்கு, நான் அதை எடுத்து தரேன், நீங்க அதை வேணா மாத்திக்கோங்க. ஏன்னா வந்து இப்ப பாருங்க எவ்வளவு நனைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு சளி கிளி பிடிச்சிட போகுது, அதாவது முக்கியமான எக்ஸாம் இருக்குன்னு வேற சொல்றீங்கல்ல, நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கோங்கன்னும் போது இவருமே வந்து இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவரு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துடுறாரு. இவங்க 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவருமே எக்ஸாம்காக எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருன்றத பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்றாரு. அதாவது பேரண்ட்ஸ் இவரை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க. இவர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு நல்ல வேலை எல்லாம் இவருக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இவரோட ஆசை யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படியாவது கிராக் பண்ணும், ஒரு பெரிய ஆபீஸரா மாறணும்ன்ற மாதிரி நிறைய ஆசை எல்லாம் இருக்கும். அதுக்காக இவருமே பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஆசை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பேரண்ட்ஸ்மே சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ நினைக்கிற விஷயத்த பண்ணு, உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீ விடாம முயற்சி பண்ணு, கண்டிப்பா ஆயிடுவேன்ற மாதிரி நம்பிக்கை வார்த்தை பேசி இவர் அனுப்பி வச்சிருப்பாங்க. நியாயமா பேரண்ட்ஸை இவர் தானே பாத்துக்கணும், ஆனா பேரண்ட்ஸ் நீ தைரியமா போன்ற மாதிரிலாம் அனுப்பி வச்சிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்களை பத்தி சொல்லுங்கன்னும் போது இவங்களுமே தயங்கி இவங்க விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு யாருமே கிடையாது, அநாத ஆசிரமத்துல வளர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. அப்படிதான் வந்து இவங்க கணவரை சந்திச்சிருப்பாங்க, பழகி இருப்பாங்க, ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணமும் முடிச்சிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவரோட வேலை விஷயமா போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பாரு. 2-3 மாசம் தான் ஆகுது போல. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப இவங்க சின்ன சின்ன வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது வீட்லயே இருந்து பண்ணுவாங்கல்ல டெய்லரிங் ஒர்க், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஓரளவுக்கு வந்து மழை நிக்குமா, நம்ம கிளம்பலாமான்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஓரளவுக்கு நின்னா கூட நம்ம மேனேஜ் பண்ணிட்டு கிளம்பிடலாம், ஏன்னா ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. இவங்க பயப்படுறது அவருக்குமே புரியுது. ஏன்னா வந்து அவங்க ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருக்காங்க, கொஞ்சம் பதட்டமாவே இருக்காங்க.
இவங்க எதனால பதட்டப்படுறாங்க அப்படின்றத ராகவால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிறாரு. ஆனா மழை விடுற மாதிரியே இல்ல. இப்ப இருட்டவே ஆரம்பிச்சிருது. என்ன பண்றதுன்னு ராகவ் யோசிக்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வீட்லயே நீங்க படுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. பெரிய வீடெல்லாம் கிடையாது, சின்ன வீடு தான். எப்படி நம்ம படுக்கிறது அப்படின்ற மாதிரி இவர் தயங்குறாரு. நீங்க எதுக்கு தயங்குறீங்கன்றது புரியுது, எனக்குமே அந்த பிரச்சனை இருக்கு, ஆனா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. அந்த சரி நம்ம இருக்கலான்ற மாதிரி இவருமே ஒரு ஸ்டேஜ்ல முடிவு எடுத்துறாரு. அன்னைக்கு நைட்டு அங்கதான் படுத்து தூங்குறாரு. இப்ப காலையில இவர் கிளம்பலான்றதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அப்ப ஊர்க்காரங்க எல்லாம் இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ விதவையா இருக்கா, என்ன ஒரு வயசு பையன் வரான்ற மாதிரி எல்லாருமே அர்ப்பிதாவை பத்தி கொஞ்சம் தப்பு தப்பாலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை இவருமே காதுல வாங்கிட்டு இருக்காரு. ஐயோ நம்மளால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நம்மளே எல்லார்கிட்டயும் சொல்லலான்ற மாதிரி இவரோட நிலைமையை சொல்றாரு. நான் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன், இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன், அதனால்தான் அவங்க இடம் தந்தாங்க, நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா எல்லாருமே வெளிப்படையா பேசல, அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் தெளிவா கேக்குது. அதனால்தான் இந்த ராகவுமே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பேர்கிட்ட இந்த வதந்தியை பரப்பி விட்டது யாரா இருக்கும்னா இதே ஊர்ல இருக்க பானு பிரதாப்னு ஒருத்தனோட வேலையா தான் இருக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த வீட்டை வாங்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். அர்ப்பிதா கிட்ட ரொம்ப கம்மி காசுக்கு அந்த வீட்டை கேட்டுட்டு இருக்கான். இல்ல இந்த வீட்டை என்னால தர முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மனசுல வச்சு அந்த பானு பிரதாப்ன்ற நபர் தான் எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி சொல்லியிருப்பான். இந்த மாதிரி அந்த பையன் வந்ததுக்கு இதுதான் காரணம், இவளுக்கு பழக்கம் போயிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா சொல்லியிருப்பான். அதனால தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துல இருக்கிறதுலயே சிலர் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஒரு பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறது சரியில்லை, நிறுத்துன்ற மாதிரி பானு பிரதாப் தூண்டி விட்டு நிறைய பேர் பேசினாங்கல்ல, அவங்க எல்லார் வாயும் இவர் அடைச்சிட்டு இருக்காரு. பானு பிரதாப் ஏதாவது பண்ணணும், இதை வச்சே இவ இடத்தை நம்ம புடுங்கிடணும் அப்படின்ற மாதிரி கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கான். பானு பிரதாப் என்ன எண்ணத்துல இருக்கான்றது அர்ப்பிதாக்கும் புரியுது. அர்ப்பிதா ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, யார் எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ராகவுக்கு இடம் தந்தாங்கல்ல, ராகவ் கிட்ட கிளம்ப சொல்றாங்க. நம்ம போனதுக்கு அப்புறம் எப்படி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்களோன்ற மாதிரி ராகவுக்குள்ள நிறைய கேள்விலாம் இருக்கு. நம்ம வேற எங்கேயாவது இருந்திருக்கணும், இவங்க வீட்டுல இருந்தது தப்பா போயிருச்சு, நைட்டாவது நம்ம கிளம்பி இருக்கணும், கிளம்பாம இருந்தது தப்பா போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எப்படினாலும் இது நடந்திருக்கும், எப்படியாவது என் மேல பழி போடலான்ற மாதிரி அந்த பானு பிரதாப்ன்ற நபர் நினைச்சிட்டு இருக்கான், இதுல ஓன் தப்பு எதுவும் இல்ல, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே சமயம் இவன் இருக்கான் பாத்தீங்களா, இதுதான் என்னோட நம்பரு, நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப வேணா எனக்கு கால் பண்ணுங்க, இது விஷயமா எனக்கு ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா பண்ணுங்க, நான் போனதுக்கு அப்புறம் ஏதாவது பேச வாய்ப்பு இருக்குல்ல, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்ற மாதிரி நம்பர் எல்லாம் தந்துட்டு இவருமே கிளம்பிடுறாரு. இவர் கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு பகுதியில தான் இருப்பாரு. அந்த பகுதியில இவருமே இன்னும் 2 நாள்ல எக்ஸாம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த எக்ஸாம் எப்படியாவது கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா ப்ரிப்பேர் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு வந்துடுறாரு. அந்த எக்ஸாமை இவர் கிளியர் பண்ணிடுறாரு. ஆனா இதோட முடிவு கிடையாது, இன்னும் சில எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்குமே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம்னு நினைக்கிறாரு. இன்னொன்று பக்கம் அந்த பானு பிரதாப் இருக்கான் பாத்தீங்களா, அந்த இஷ்யூவை வச்சு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கான். நிறைய பேர் இவங்களை தப்பு தப்பா பேசுற மாதிரிலாம் தூண்டி விட்டுட்டு இருக்கான். இப்போ உதாரணத்துக்கு அவனோட ஆளுங்கள்லயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு தப்பா பேசுறாங்க, இவங்க கோவப்பட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கான். உன் இடத்த தந்துரு, இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே இருப்பேன் நேரடியாவும் இவங்க கிட்ட மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் சரி, இடத்த நான் தரமாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே சமயம் அங்க இருக்கிற அதாவது ராகவ் இருக்காரு பாத்தீங்களா, என்னங்க ஏதாவது பிரச்சனை வந்ததான்ற மாதிரி கேட்கிறாரு. ராகவ் படிப்புல ரொம்ப பிஸியா இருக்காருல்ல, அவர் எப்படியாவது எக்ஸாம கிராக் பண்ணணும்னு நினைக்கிறாருல, அவருக்கு இதெல்லாம் சொல்லி கஷ்டப்பட வேணாம், நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, இப்ப நான் நல்லபடியா தான் இருக்கேன், நீங்க எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்களுமே அவர்கிட்ட சொல்லிட்டுலாம் இருக்காங்க. இதே ஊர்ல ராகவோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க பாத்தீங்களா, ராகவ் என்ன பண்றான்னா அவங்க கிட்ட என்ன நடக்குது, ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கான்ற மாதிரி கேட்கிறான். ஆமா நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த பானு பிரதாப் எப்படியாவது அவங்களோட இடத்தை ஏமாத்தி புடுங்கணும்ன்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றாரு. இதை கேட்கற இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அதாவது அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, இருந்தாலுமே நம்ம கிட்ட அதை சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி அவருக்கு அவங்க கிட்ட பேசி பழகினாரு பாத்தீங்களா, அப்ப அவங்கள ரொம்பவே இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இவருக்கு இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் பாக்கி இருக்கு, அதை மட்டும் இவர் நல்லபடியா எழுதிட்டாருன்னா நம்ம அவங்கள போய் பார்க்கலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொன்னு சைடு இந்த பானு பிரதாப் இருக்காரு பாத்தீங்களா, ஆளை வச்சு மிரட்டவே ஆரம்பிச்சிடுறாரு. நீ தரலன்னு வச்சுக்கோயேன், உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது, நீ செத்து போனாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து அந்த இடத்த புடுங்கணும்ன்ற மாதிரி முயற்சி எடுத்துட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றான்னா, இது உன் இடமே இல்லைன்ற மாதிரி டிராமாலாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது என்கிட்ட தான் டாக்குமெண்ட் இருக்கு, இது ஏன் இடம், உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் இவங்களை மிரட்டிட்டு இருக்கான். இவங்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல, இவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு ராகவ் இருக்காருல, அந்த எக்ஸாமை எழுதும் போது கூட அவங்களோட நினைப்பா வந்துட்டு இருக்கு. அதாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குமோ அப்படின்ற மாதிரி நினைப்பாவே வந்துட்டு
வந்துட்டு இருக்கு. இவருமே எக்ஸாம் நல்லபடியா எழுதணும்ன்ற மாதிரி இவர் படிச்சது தான் நிறைய வந்திருக்கும், எல்லாத்தையும் நல்லபடியா எழுதணும்ன்ற மாதிரி வேக வேகமா எக்ஸாம் எழுதுறாரு. ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சோடனே இவர் நேரா அந்த ஊருக்கு தான் வராரு. அந்த ஊர்ல அவன் அப்பயும் பிரச்சனை தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். பானுவுமே வந்து பஞ்சாயத்தை கூட்டி இதை பத்தி பேசணும்ன்ற மாதிரிலாம் முடிவெடுக்கிறாங்க. இப்ப பஞ்சாயத்தை கூட்டி பேசுறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ஏன் இடம்ன்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவன் பிரச்சனை பண்ண போறான்றது முன்கூட்டியே ஃப்ரெண்டு மூலியமா ராகவுக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப ராகவ் என்ன சொல்றாருன்னா, இவன் ஏமாத்துறான், இவன் இடம்லாம் கிடையாது, இவங்க பேர்ல தான் அந்த இடம் இருக்கு, அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க கிட்ட வந்து அந்த அக்யூரேட்டான டாக்குமெண்ட் இல்லாம இருந்திருக்கும். அதை பத்தி வந்து இவர் தெரிஞ்சுக்கிட்டு சம்பந்தப்பட்ட ஆபீஸ்ல போய் அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இவங்க பேர்ல தான் அந்த இடம் இருக்கு, அதாவது இவங்க பேர்ல இல்ல, ஹஸ்பண்ட் பேர்ல இருந்திருக்கும், இப்ப இவங்க பேருக்கு வந்திருக்கும். சோ இவங்க தான் வந்து உண்மையான ஓனர்ன்றதெல்லாம் இவர் புரிய வச்சிட்டு இருக்காரு. இதை தாண்டி அவன் பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்கும் போது லீகலா நான் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராகவ் சொல்லிட்டு இருக்காரு. இப்போதைக்கு அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருந்தா. ராகவை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த எக்ஸாம்க்கான ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட்ல எப்படியாவது நம்ம வந்து பாஸ் ஆயிடணும், நம்ம ஆபீஸரா மாறிடணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ரிசல்ட்டுமே வருது. இவருமே வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடுறாரு. இவர் கூடிய சீக்கிரத்துல ஒரு ஆபீஸரா மாற போறாரு. இதை பத்திலாம் அர்ப்பிதா கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் பானு பிரதாப் வந்து தொடர்ச்சியா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்ல, இவருமே இப்பத்துல இருந்து நான் ஒரு ஆபீசரு, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணனா நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். பானு பிரதாப்க்கும் ஆளுங்களுக்கும் பயம் வந்துருது. இவன் ஆபீஸரா மாற போறான், இவன் கிட்ட இதுக்கப்புறம் வம்பு வச்சுக்கிறது சரி கிடையாது, இந்த இடம் இல்லைன்னா என்ன, மத்த இடத்த நம்ம பாத்துக்கலாம், இந்த விஷயத்தை அப்படியே சைலண்டா விட்டுலான்ற மாதிரி அவங்களுமே கொஞ்சம் சைலண்டா மாறிடுறாங்க. இவரு நினைச்ச மாதிரி ஆபீஸரா மாறிடுறாருல, பேரண்ட்ஸ் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் அர்ப்பிதாவை வந்து இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஊர் மக்கள்லாம் தப்பா பேசினாங்கல்ல, ஊர் மக்கள் முன்னாடியே நம்மளோட விருப்பத்தை வெளிப்படுத்திடலாம், அவங்க விருப்பப்பட்டா அவங்க ஓகே சொல்லட்டும், இல்லைன்னா அவங்க நிராகரிச்சா கூட பரவாயில்லன்ற ஒரு எண்ணத்துல இருக்காரு. இப்ப வந்து ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது பஞ்சாயத்து மாதிரி கூப்பிட்டு எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க எல்லாருமே தப்பு தப்பா பேசுனீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, அந்த பானு பிரதாப் தூண்டி விட்டு அன்னைக்கு நிறைய பேர் அப்படி பேசுனீங்க, ஆனா உண்மையாலே வந்து எனக்கு இவங்களை பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா வந்து எனக்காக அந்த உதவியை பண்ணாங்க, பேச்சை வாங்கினாங்க, எனக்கு இவங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நேரடியா உங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சுதான் சொல்றேன், இவங்க வந்து சம்மதிச்சாங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடின்ற மாதிரிலாம் பேசும்போது இவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. ஏன்னா காதலிச்ச கல்யாணம் பண்ண கணவர் இறந்து போயிட்டாரு, அதுக்குள்ள நம்ம லைஃப்ல மூவ் ஆன் பண்ணுமான்ற மாதிரி தோணுது. அதே சமயம் வந்து மூவ் ஆன் பண்ணலனாலும் எல்லாருமே இதை பத்தியே பேசி பேசி இல்ல ஒரு தப்பான பட்டம் கட்டி நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு கல்யாணம் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு எண்ணமும் வருது. ஏன்னா வந்து இவர்கிட்ட பேசி பழகினதெல்லாம் இவங்களுக்கும் லைட்டா பிடிக்கதான் செஞ்சிருக்கோம். இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல சம்மதிக்கிறாங்க. ஒரு பெரியவர் ஸ்டார்டிங்கே சப்போர்ட் பண்ணார்ல, அவருமே வந்து நீ வந்து சம்மதிமா, உன் லைஃப் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே சம்மதிக்கிறாங்க. இவரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி ஹாப்பியா ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா நான் உங்களை பார்க்கறதுக்காக வரேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.